Praise the Lord. Hallelujah. Stotram, 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 stotram. Hallelujah, 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 hallelujah. துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் கிருபையாய் நம்மளை கூடிவர செய்த தேவாய் தேவனுக்கு கூட ஓடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த 6வது நாள் 6ஆம் தேதியிலே கர்த்தர் உங்களை சந்திப்பதிலே பாராட்டின பிரதான கிருபைகளுக்காக என் தேவாய் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுதும் அவரை துதித்து பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். முன்பாக நாம் அவரை ஸ்தோத்திரத்தோடு நாம் இந்நாளை தொடங்குவோம். பிதாவாகிய தேவனே உமக்கே ஸ்தோத்திரம். ஒரே இயேசு கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்த ஆவியானவரே உமக்கே ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல மெய்ப்பரே உமக்கே ஸ்தோத்திரம். நல்லவரும் வல்லவரும் இரட்சகருமானவரே உமக்கே ஸ்தோத்திரம். தீமைகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாக்கிறவரே உமக்கே ஸ்தோத்திரம். எங்களை நேசித்து எங்களை வழிநடத்துகிறவரே உமக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையால் எங்களை நிலை நிற்க வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் தேவைகளை நீ சந்திக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆகாரத்தின் தேவைகளை சந்திப்பதற்காய் ஸ்தோத்திரம். போக்குவரத்து தேவைகளை சந்திப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பலத்த இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களிலே பெருக செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்துவீர். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். செபிப்போம். மகா இரக்கமும் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த கால வேளையிலே இந்த 6ஆம் தேதியிலேயும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து பாடி ஆராதிக்க துதிக்க எங்களுக்கு தந்த இந்த கால வேலைக்காய் உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். உம்முடைய பலத்த இரத்த கோட்டைக்குள்ளே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மறைத்து கொள்ளும். கிருபையும் சத்தியமும் தொடர்ந்து நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் பாடலை பாடி இந்த காலவேளையில் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் கிருபையாய் நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த நாளிலும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நாம் தேவனை பாடப்போகிறோம். அவருடைய கிருபையை குறித்து நாம் பாடப்போகிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ
கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுப்பதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஹல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபையினாலே. ஹல்லேலூயா. இந்த நாள் முழுவதும் தேவனுடைய கிருபையை குறித்து அதிகமாக தியானித்து தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அந்த நேரத்திலும் கண்களை மூடி நாம் தேவனுக்கு ஆராதனை செய்ய போகிறோம். கண்களை மூடி. அவர் யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்றால் எல்லாம் பார்த்து கொள்வார். நம்முடைய தேவைகள் யாவையும் சந்திக்கிற ஒரு தேவன். அவரை குறித்து நாம் பாடப்போகிறோம். யெகோவா ஈரே, எனக்கு எல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர் என்ற பாடலை நாம் பாடுவோம். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய தேவைகளை சந்திப்பது நம்முடைய வேலை அல்ல, நம்முடைய சம்பாத்தியம் அல்ல, நம்முடைய கைகளின் பலன் அல்ல. நம்முடைய தேவனாலே நம்முடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படுகிறது. கண்களை மூடி நாம் ஆராதிப்போம். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கும் மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கும் மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஆராதனை, கைகளை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை
மீண்டுமாக ஆராதனை 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 உமக்கே. சந்தோஷத்தோடே ஆராதனை 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 உமக்கே. யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஹல்லேலூயா. அவர் யெகோவாயிரே நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவராக போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய நாளின் எல்லா தேவைகளையும் தேவன் சந்திப்பார். நம்முடைய மரண பரியந்தம் நம்மை வழி நடத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் இப்பொழுது ஜெபத்துக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். இந்த நாட்களிலேயும் விசேஷமாக இந்த விபிஎஸ் காரியங்களுக்காக அநேகர் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறதை கேள்விப்படுகிறோம். அந்த விபிஎஸ் காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். விபிஎஸ்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் அந்த ட்ரைனிங் கிளாஸஸ்லாம் நடக்கிறது. அந்த கிளாஸஸ்லாம் பிள்ளைகள் கற்றுக்கொண்டு வந்து அநேக சிறு பிள்ளைகளை ஆதாயப்படுத்தும்படியாக இந்த காரியங்களை ஒழுங்கு செய்திருக்கிற ஊழியர்களுக்காக சபைகளுக்காக கர்த்தருடைய நோக்கம் அவர்கள் மூலமாய் நிறைவேறும்படியாய் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? எல்லார் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே விபிஎஸ் காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேக திருச்சபைகள் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற இந்த விபிஎஸ் காரியங்களை தேவனீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, அநேக சிறு பிள்ளைகள் ஆண்டவரே கலந்து கொள்ள ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பாதுகாப்பை தேவனீர் தந்தருளும். ஆண்டவரே, ஆங்காங்கே ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற ஆண்டவரே அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவரே குழந்தை கடத்தல் ஆண்டவரே இன்னும் ஏராளமான பயங்கரங்கள் வெளியே சுற்றி கொண்டிருந்தாலும் இந்த விபிஎஸ் நாட்களிலே தேவனீர் ஒரு விசேஷித்த பாதுகாப்பை ஆண்டவரே ஒவ்வொரு சபையாருக்கும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் தேவனீர் தந்துள்ளும். விபிஎஸ்ஸின் தேவைகளை தேவனீர் சந்தித்துள்ளும். ஒழுங்கான திட்டமிடல் ஆண்டவரே, ஒழுங்கான போதனைகள் ஆண்டவரே, சரியான ஆண்டவரே காஸ்பல் ஆண்டவரே அறிவிக்கப்பட தேவனீர் உதவி செய்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனீர் நேர்த்தியாய் வழி நடத்தும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் கிருபையாய் இந்த விபிஎஸ் காரியங்களுக்காய் ஜெபிக்க கிருபை செய்தார். அடுத்து சுவிசேஷ ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் கர்த்தர் எத்தனையோ இடங்களிலே சுவிசேஷங்களுக்காக பிரயாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். எங்கள் பகுதியிலும் விசேஷமாக இந்த எழுந்து கட்டுவோம் என்கிற ஒரு ஊழியத்தின் மூலமாய் ஊழியர் அநேகரை ஆதாயப்படுத்தி கொண்டு இன்றைக்கும் அவர்கள் அநேக நாட்களை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். கர்த்தருடைய சுவிசேஷ பணிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய கொண்டாட்ட வாழ்க்கை. அந்த சுவிசேஷம் அறிவிப்பது அவர்களுடைய சந்தோஷமாக இருக்கிறது. அவர்கள் அநேக இடங்களுக்கு போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். இப்படி அந்த ஊழியங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும்.
நம்முடைய தேசத்தில் அதுபோல் எங்கெங்கே சுவிசேஷ குழுக்கள் இருக்கிறதோ, அந்த மிஷினரி குழுக்கள் இருக்கிறதோ, எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர்களுடைய பணிகள் சிறக்கும்படியாய், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாய், அவர்களுடைய ஊழியத்தினுடைய நோக்கங்களை கர்த்தர் நிறைவேற்றி தரும்படியாய், அந்த பாரங்கள் தரிசனங்கள் எல்லாம் கர்த்தர் சீக்கிரத்தில் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் யாவரும் ஏகோபித்து ஜெபிப்போமா? கண்களை மூடி ஒரு நிமிடம் அப்படி ஆண்டவரை நோக்கி, இதோ இந்த எழுந்து கட்டுவோம் ஊழியங்களைப் போல இதோ அநேக மிஷினரி சுவிசேஷ ஊழியங்கள், நண்பர்கள் சுவிசேஷ குழுக்கள், இப்படி பிளெஸ்ஸிங், இன்னும் எத்தனையோ மிஷன்கள், தேவனுக்கே மகிமை என்கிற ஊழியங்கள், இப்படியெல்லாம் வாலிப மிஷன்ஸ்களை உண்டாக்குன இதோ நல்ல அருமையான ஊழியர்கள் இருக்கிறார்கள். இந்த ஊழிய பணிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். சுவிசேஷ ஊழிய பணிகளை இன்றைக்கும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களை மென்மேலும் கர்த்தர் ஆண்டவரை வளர பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய போக்குவரத்து தேவைகள், பொருளாதார தேவைகள், ஆகார தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு எதிரடையாக எழும்புகிற நாவுகளை கர்த்தர் அதட்டி போடுவீராக. அவர்களுக்கு எதிரடையாக எழும்புகிற குதிங்கால்களை நீர் முடக்கி போடுவீர். தேசமெல்லாம் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. இன்னும் எத்தனையோ சுவிசேஷ குழுக்களிலே பொருளாதாரத்தின் நெருக்கடியினால், பண தேவைகளாலே முடக்கப்பட்டு இருக்கிறதை கேள்விப்படுகிறோம். சிலர் மன ரீதியாய் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே சூழ்நிலைகளால் ஆண்டவரே ஒதுக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே முடக்கப்பட்டவர்களை பார்க்கிறோம். சிலர் பலவீனப்பட்டிருக்கிற செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் அவர்களுடைய கால்களை மான் கால்களைப் போல நீர் உறுதிப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. இந்த பணிகள் எங்கும் ஆண்டவரே செழித்துவங்க கிருபை செய்வீராக. கர்த்தருடைய நாமத்திற்காகவே ஆண்டவரே நன்மை உண்டாகும்படியாய், தேசம் ரட்சிப்பை காணும்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீர். ஆண்டவரே, இந்த எழுப்புதலின் காலங்களிலே ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே அப்பா வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஒவ்வொரு திருச்சபைகளும் அதுபோல ஒரு வாஞ்சியோடு எழும்ப சுவிசேஷ பணிகளை, விசுவாசிகளுக்குள்ளே சுவிசேஷ பணியினுடைய ஆர்வம் உண்டாகும்படியாய் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையிலையும் கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்கி வழி நடத்தி கொண்டிருக்கிறக்கா என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுது நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிப்போமாக. சங்கீத புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 28வது வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. இரண்டு காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, இருளை என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? வெளிச்சமாக்குறதும். தன்னுடைய விளக்கை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஏற்றுகிறவராயிருக்கிறார். ஆங்கிலத்தில் கேண்டில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கேண்டில் என்றால் நம்முடைய ஆங்கிலத்தில் நீங்கள் எல்லாரும் மெழுகுவர்த்தி என்று நினைத்து விடக்கூடாது. அது விளக்கை குறிக்கிறதாயிருக்கிறது. அந்த அர்த்தத்தில் தான் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விளக்கு என்ன செய்யும்? வெளிச்சத்தை கொடுக்கும். இந்த காரியத்தை குறித்து நாம் சிந்திப்போம். கண்களை மூடி செபிப்போமா? மகா இரக்கமும் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலை வேளையில் தேவனுடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை சத்தியம் எங்களை தொடர்ந்து நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களிடத்தில் வெளிப்படும்படி ஆட்சேபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இடைப்படுவீரா, நீர் பேசுவீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்டதான இந்த சங்கீத பகுதியிலே கர்த்தர் தந்த இந்த வார்த்தை சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 28வது வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் அடியானியர் மூலமாய் பேசக்கூடிய காரியம் வெளிச்சத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே பூமி ஒரு இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இருளை நோக்கி பிரயாணித்து கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம் தேசமல்ல, உலகம் முழுவதையும் அப்படித்தான் சொல்லலாம். இதோ சமீபத்தில் ஒரு நாட்டில் 25 வருடங்களுக்கு பிறகு பூமி அதிர்ச்சி உண்டானது என்று சொல்லி கேள்விப்பட்டீர்கள்.
அதே போல் இன்னும் இஸ்ரேலையும் உக்ரைன்லையும் உள்ள இஸ்ரேலும் பாலஸ்தீனில் நடக்கிற அந்த யுத்தம் இன்னும் முடியவில்லை. அதே போல் ரஷ்யா உக்ரைனில் உள்ள யுத்தங்கள் இன்னும் முடியவில்லை. இந்திய தேசத்திற்கும் சீனா தேசத்தினுடைய எல்லைகளிலே இங்கிட்டு ஒரு பகுதியிலே நெருக்கி கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து இந்தியா பாகிஸ்தான், இங்கிட்டு கீழே பார்த்திங்கன்னா இந்தியா இலங்கை தேசத்தினுடைய கோட்பாடுகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்படி நம்முடைய தேசங்கள் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது போல உலகம் முழுவதும் ஒவ்வொரு தேசமும் யுத்தத்தினாலே இருளை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. அடுத்து சபைகளிலே பாருங்கள், சபையினுடைய வளர்ச்சிகள் இல்லாததினாலே சபைகளிலே வளர்ச்சிகளை உண்டாக்காதபடிக்கு இருளை நோக்கி கொண்டு போயிருக்கிறது. இன்னும் பெரிய பெரிய திருச்சபைகளில் பார்த்தால் வாலிப பிள்ளைகளுடைய கட்டுப்படுத்த முடியாதபடிக்கு அந்த சபை இருளை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. அநேக சபைகளிலே இயேசபேலுடைய ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறதை கேள்விப்படுகிறோம். சிலருடைய சபைகளிலே அமலேக்கியர்கள் ஆவியும் இந்த இயேசபேல் ஆவிகளோடு சேர்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். அதே போல இப்படி அநேக காரியங்களை சபைகளிலே இருளை நோக்கி போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். குடும்பங்கள் இருளை நோக்கி போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். வாலிபர்கள் இருளை நோக்கி போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இத்தனை இருளில் இருந்து வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறவர் நம்முடைய பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. அவருடைய திருவசனம் இப்படி இருளாய் இருக்கிறவர்கள் மத்தியிலே வெளிச்சத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். அதற்காய் நாம் ஜெபிக்க நம்மை அர்ப்பணித்திருக்க வேண்டும். இந்த சத்திய வசனத்தை ஜனங்களிடத்திலே கொண்டு போக வேண்டும். இவ்வாறு நான் இந்த ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கும் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு என்ன செய்யலாம்? ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாக பெருந்திரளான கூட்டங்கள் போனார்களே, நீர் அற்புதம் செய்ததினால் தான் ஆண்டவரே இவ்வளவு திரளான கூட்டங்கள் வந்தது. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் அற்புதத்தினுடைய ஒரு வரத்தை நீர் கொடுக்கலாமே என்று சொல்லி வாஞ்சையோடு ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தார். ஜனங்கள் அற்புதத்தை கண்டு வருகிறதற்கு மாத்திரமல்ல, சத்திய வார்த்தை ஜனங்களிடத்திலே போனாலே அந்த ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இருக்கும். பாருங்கள், ஒரே வார்த்தை சத்திய வார்த்தை. அப்போ அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அது உயிருள்ளதாய் கொடுக்க வேண்டும், அது மகிமை உண்டாய் போய் வெளிப்பட வேண்டும் ஜனங்களிடத்திலே. எங்கே யாரிடத்திலே போய் இந்த சத்திய வார்த்தை கிரியை செய்ய வேண்டும்? அப்போ ஊழியக்காரன் இடத்திலே சத்திய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக வெளிப்பட வேண்டும். இருளாய் காணப்படுகிற ஜனங்களிடத்திலே சத்திய வார்த்தை வெளிச்சமாக கிரியை செய்ய வேண்டும். இந்த வசனங்கள் தான் அவர்களுடைய இருளான வாழ்க்கையை வெளிச்சமாக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காணொளியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நீங்களும் நானும் கர்த்தருடைய சத்திய வார்த்தையை ரட்சிக்கப்படாத ஜனங்களிடத்திலே அது ஜீவனுள்ள வார்த்தையாக, அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவான வார்த்தையாக கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் நாம் அவர்களிடத்தில் பேச வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் இருக்கிறார்கள், அவர்களுடைய இருளான விளக்கை இதோ கர்த்தர் ஏற்றி வைப்பார், வெளிச்சத்தை உண்டு பண்ணுவார் என்பது போல இந்த இருளான ஜனங்களிடத்தில் கர்த்தருடைய சத்திய வார்த்தைகளை கொண்டு போகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய வசனத்தை நாம் ஜனங்களுக்குள்ளே, இதோ சராசரியான ஜனங்கள், பொது ஜனங்களிடத்திலே நாம் கொண்டு போக வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. சத்திய வார்த்தையாக நாம் பேச வேண்டும். அவர்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தையாக பேச வேண்டும். அணைந்து கிடக்கிற விளக்கை அவர்கள் ஏற்றுகிறது போல தேவனுடைய நாமத்தை கொண்டு, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு இதோ நாம் அந்த விளக்கை ஏற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தையிலே, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீராக. இன்றைக்கும் ஏற்றக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்கிறீர்கள். அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை நாம் சுமந்து கொண்டு வருகிறோம். அதை நினைத்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இந்த உலகத்தினுடைய பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் இருந்தாலும் அது என்னவா இருக்கும்? சிலுவையிலே கர்த்தர் வெற்றி சிறந்தது போல முடிவில் நீங்களும் வெற்றி சிறக்கிறது போல இந்த பூமியிலே காணப்படுவீர்கள். அந்த ஒரு பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கும், அந்த தெளிவு உண்டாயிருக்கும். அப்போ இப்படி கஷ்டப்படுகிற சூழ்நிலைகளே, கஷ்டப்படுகிற ஜனங்களிடத்திலே, உபத்திரவப்பட்டு கொண்டு இருக்கிற ஜனங்களிடத்திலே நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு விளக்கை ஏற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார்.
அதை கர்த்தர் என்ன செய்வார்? பிரகாசிக்க பண்ணுவார். நாம் இந்நாட்களிலே சுவிசேஷ ஊழியங்களை ஜனங்களிடத்திலே ஞானமாக கொண்டு போக வேண்டும். கர்த்தருடைய வல்லமையை கொண்டு போக வேண்டும். இந்த நாட்களிலே ஜனங்களை ஆதாயப்படுத்துவதற்கு தேவனுடைய பிரசன்னத்தோடு நாம் போக வேண்டும். குறிப்பாக அவருடைய சத்திய வார்த்தையை கொண்டு போங்கள். கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய இருளான வாழ்க்கையை கர்த்தர் வெளிச்சமாக மாற்றினது போல இந்த உலகத்தில் இருளிலே மூழ்கி கிடக்கிற ஜனங்களை ஆண்டவர் வெளிச்சத்தில் கொண்டு வருவார் என்பதை அதிக நிச்சயமாக இருக்கிறது. அதை நம்மளை கொண்டு கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அவர் நிச்சயமாக செய்வார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், ஒரு காலம் மாறிடாதவராய் இருக்கிறார். அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வசனத்தின் நம்மளுக்குள்ளே கிரியை செய்யும்படியாய் நம்மை அர்ப்பணித்து வாழ்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? மகா இரக்கமும் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேலையிலையும் இந்த கால வேலையிலே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையும் சத்தியமும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீராக. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இருளிலே கடக்கிற ஜனங்களை வெளிச்சமாக்குவதற்கு எங்களை எடுத்து உம்முடைய நாமத்தை கொண்டு பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, முடக்கப்பட்டு இருக்கிற சுவிசேஷ ஊழியங்களிலே இந்நாட்களில் எங்களை கொண்டு பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்யும் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய கிருபையும் சத்தியமும் எங்களை தொடர்ந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்வீராக. தீமைகளுக்கும் தீங்குகளுக்கும் எங்களை விலக்கி காத்தள்ளும். இந்த நாளை இனிய நாளாய் ஆசீர்வதிப்பீராக. பாடின பாடல்களை ஆசீர்வதிங்க. ஆராதனை ஆசீர்வதிங்க. ஜெப விண்ணப்பத்தை ஆசீர்வதிங்க. இந்த பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.